மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற பல்வேறு எதிர்ப்புகளையும் நீங்கள் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஹிண்டன்பர்க் அறிக்கையை பற்றி பல்வேறு விஷயங்களை பேசுகிறீங்க. பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை விசாரிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அது வெளிநாட்டு நிறுவனம். வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் எத்தனையோ வெளிநாட்டு முதலீடுகளெல்லாம் உங்கள் அரசு அனுபவிச்சுட்டு தானே இருக்கு. வெளிநாடெல்லாம் வேணாம் ஒதுக்கிட்டீங்க. இந்த அறிக்கையினுடைய சாரம் என்னன்னா, அதானி குழுமம், அதாவது கௌதம் அதானியினுடைய சகோதரர் வினோத் அதானி வெளிநாடுகளில் பல குழுமங்களை உருவாக்குறார். அது பேர் மட்டும்தான் இருக்கும், அது உண்மையில் அது ஒரு கம்பெனியாக இருக்காது. இந்த ஆண்டு ஜனவரியில் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு 3 மாதம் கால அவகாசம் கொடுக்கிறோம். இந்த 3 மாதத்திற்குள் வணக்கம், இது சோஷியல் டாக்கீஸ் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம். மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற பல்வேறு எதிர்ப்புகளையும் நீங்கள் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது மிகப்பெரிய பேசப்பட்டு கொண்டிருக்கிற பல்வேறு விஷயங்கள் இப்பொழுது பேசப்பட்டாலும் நீங்கள் பல்வேறு ஊடகங்களில் பேசக்கூடியது இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையை பற்றி பல்வேறு விஷயங்களை பேசுகிறீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட தரப்பு, மத்திய அரசின் தரப்பிலிருந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. ஏன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கை என்பது நம்பகத்தன்மையா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இது ஒரு நீதிமன்றத்தால் இது முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் சொல்வதற்கான அவசியம் என்ன, செபி மேலே குற்றம் சார அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி எழுது. இது ஒரு மத்திய அரசை வேண்டுமென்று எதிர்ப்பதன் காரணமாக அதனுடைய பெயரை கெடுக்கக்கூடிய வகையில் செயல்பட ஒரு அறிக்கையை, வெளிநாட்டோடைய அறிக்கையை எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுல இப்போ கடைசியாக வந்திருக்கிற செய்தி என்னன்னா, பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை விசாரிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காரு. இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி, பாஜக தரப்பில் மற்றவங்க யார் என்ன சொல்லிகிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, செபி மீது குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த செபி மீதும் அதானி குடும்பத்தின் மீதும் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கு. இது ஹிண்டன்பர்க் நம்பகமான நிறுவனம் அல்ல, அது எப்பயுமே நியாயமாக நடந்துக்காது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது குற்றச்சாட்டுன்னு வந்ததுனால இதை விசாரிக்கத்தான் வேணும், அதுதான் நல்லது என்று அவர் சொல்கிறார். இப்போ நம்மளும் அதான் சொல்கிறோம். நீங்கள் ஹிண்டன்பர்க்குங்கிற நிறுவனம் எப்படிப்பட்டது, அது வெளிநாட்டு நிறுவனம். இப்போ வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் எத்தனையோ வெளிநாட்டு முதலீடுகளெல்லாம் உங்கள் அரசு அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்குது. வெளிநாடெல்லாம் வேணாம் ஒதுக்கிட்டீங்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஆத்ம நிர்பர்னு சொல்லிக்குவீங்க. ஆனால் எல்லா வெளிநாட்டு நிறுவனங்களோடையும் உறவு வச்சிருக்கிறீங்க. நம்பகத்தன்மை அற்ற ஒரு நிறுவனம் அளிக்கக்கூடிய ஒரு அறிக்கையும் நம்பகத்தன்மை இல்லாமல் தான். அதான் நம்பகத்தன்மையா இல்லையா என்பது அறிக்கையின் மீது விசாரணை நடத்தினால்தானே புரியும். இப்போ இந்த முதல்ல இந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக சுமத்தப்பட்ட இந்த 1 வருட கால இடைவெளிக்கு மீண்டும் அதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2023 ஜனவரி 24 ஒரு அறிக்கை வந்துச்சு. இவங்க மறுத்த பிறகு திரும்ப 26ஆம் தேதி, ஜனவரி 26ஆம் தேதி விளக்கமாக அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையினுடைய சாரம் என்னன்னா, அதானி குழுமம், அதாவது கௌதம் அதானியினுடைய சகோதரர் வினோத் அதானி வெளிநாடுகளில் பல குழுமங்களை உருவாக்குறார். அது பேர் மட்டும்தான் இருக்கும், லெட்டர் பேட் கம்பெனிஸ் மாதிரி, உப்மா கம்பெனிகள். அது உண்மையில் அது ஒரு கம்பெனியாக இருக்காது. அந்த கம்பெனிகள் என்ன பண்ணுதுன்னா, அதானி குழுமத்தினுடைய பங்குகளை வாங்குவதாக கணக்கு காட்டுறாங்க. இது என்ன ஆகும், அந்த பங்குகளுடைய விலையை உயர்த்தி விட்டுரும். நிறைய பேர் வாங்குறாங்க, டிமாண்ட் இருக்கு, வாங்குறாங்கன்னு இது உயர்த்தி விட்டுரும். அதில் அதானிக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கிறது. இல்லை இதெல்லாம் பொய், மோசடி என்பதை அம்பலப்படுத்தி இப்படி குழுமங்களே இல்லை, பல நாடுகளில் இந்த சட்டத்திட்டங்கள் கடுமையாக இல்லாத நாடுகளில், வரி கட்ட வேண்டியிராத நாடுகளில், வரி குறைவாக கட்ட வேண்டிய நாடுகளில் போய் இந்த குழுமங்களை இவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க. அதானிக்கு வேண்டியவர்கள், அவருடைய சகோதரரோ மற்றவர்களோ அவரால் அமர்த்தப்பட்ட ஆட்களோ பதிவு பண்ணிக்கிறாங்க. இந்த செய்தியை அவங்க அமலப்படுத்தினாங்க. வரிசையாக குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு கொடுத்தாங்க. அதானி குழுமம் செய்யக்கூடிய மோசடிகள், அதை நம்பி பங்கு வாங்குகிறவர்கள் எப்படிப்பட்ட மோசடிகளுக்கு ஆளாகிறார்கள், மக்கள் பாடுபட்டு சேமித்த பணத்தை கொண்டு போய்
அதில் பங்காக முதலீடு செய்தால் அதை வைத்துக்கொண்டு அவங்க எப்படி மோசடி செய்கிறாங்கங்கிறத பூரா அந்த ஹிண்டன்பெர்க் அறிக்கை ஒவ்வொன்றா பட்டியலிட்டு சொன்னிச்சு. சில குற்றச்சாட்டுகளை இங்கு மறுத்த போது அது என்ன சொன்னிச்சுன்னா, ஏன் மற்ற குற்றச்சாட்டுகளை மறுக்கலை நீங்கன்னு கேட்டுச்சு. இன்னும் தான் மறுக்கிறீங்க, ஏன் மற்ற குற்றச்சாட்டுகளை மறுத்து வெளியில் வாங்க. இன்னொன்று அவங்க சொன்னாங்க, நாங்கள் பொய்யா குற்றஞ்சாட்டுறோம், உங்களுக்கு இழப்பு ஏற்படுத்துகிறோன்னு சொன்னால் அது அமெரிக்க நாட்டு சட்டங்களின்படியே குற்றம்தான். நீங்கள் அமெரிக்க நீதிமன்றத்தில் எங்கள் மேலே வழக்கு போடுங்க, நாங்கள் அந்த வழக்கை சந்திக்கிறோம் என்று எல்லாமே சொன்னாங்க. இவங்க அரசு அதை புறக்கணிச்சுட்டாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போணுச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, செபி அமைப்பு இதை விசாரிக்கட்டும், இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஹிண்டன்பெர்க் சொல்கிற குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் போய் விசாரிக்க வேண்டியதில்லை. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பீரோ இருக்குது, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பீரோ ஆஃப் இந்தியா இருக்குது. பிணையங்கள் மற்றும் பங்கு வணிக கட்டுப்பாட்டு அமைப்பு, இந்திய அளவிலான ஒரு தலைமை அமைப்பு. இந்த செபி அமைப்பு தான் இந்த பங்கு மோசடிகளை எல்லாம் கண்காணித்து தடுக்கணும். அந்த வேலையை அவங்க செய்யட்டும், அவங்க செய்து அவங்க அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம்னு சொல்லி அந்த வழக்கை முடித்தாங்க. கடைசியாக இந்த ஆண்டு ஜனவரியில் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வந்துச்சு. வரும்போது சொன்னாங்க, இன்னும் ஒன்றுமே வரலையே, 3 மாதம் கால அவகாசம் கொடுக்குறோம், இந்த 3 மாதத்திற்குள் நீங்கள் இறுதி அறிக்கை அதானி குழுமத்தின் மீது ஹிண்டன்பெர்க் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகளை பற்றிய இறுதி அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும். எந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்படலை. விசாரணை நடக்குதா இல்லையா யாருக்கும் தகவல் தெரியாது. இதை பற்றி தகவல் உரிமை சட்டப்படி யார் செபிக்கு போட்டாலும் கடிதம் எழுதினாலும், வழக்கறிஞர்கள் சில பேர் இந்த விசில் ப்ளோயர்ஸ்னு சொல்லி ஊழல்களை அம்பலப்படுத்துவதையே ஒரு வேலையாக கொண்டு செய்யக்கூடியவர்கள், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிஸ்ட், தகவல் உரிமை செயல்பாட்டாளர்கள் என்று யார் எழுதினாலும் செபியிடமிருந்து எந்த பதிலும் வராது. இதற்கிடையில் செபி அலுவலகத்திற்கு 2 முறை நேரில் அதானி போய் செபி தலைவரை பார்த்து விட்டு வருகிறார். இவ்வளவும் நடந்திருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஜனவரியிலேருந்து 3 மாதம்னா எப்பயோ போயிடுச்சு. செபி தலைவர் மேலே அவர்களுடைய இதுதான் முக்கியம். இந்த இப்போ உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, அதானி மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அதானி குழுமத்தில் அல்லது அதானி தொடர்புடைய குழுமங்களில் முதலீடு செய்திருப்பவர்களில் இந்த அம்மா மாதவி புச், அவங்க கணவர் தாவல் புச், இவங்களும் இருக்கிறாங்க. இவர் தாவல் புச் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதானி குழுமங்களில் முதலீடு பண்ணுறார். அப்போ நீங்களே இதை விசாரிக்கிறதுனா எப்படி பொருத்தமாக இருக்கும்? அப்போ இதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு நலமுரண் அல்லது நல மோதல் இருக்கு. இல்லை, இப்போ நீங்க இந்த அறிக்கை வெளியில வந்தவுடன் அதானியோட குழும பங்குகள் பூரா இறக்கமடையுது. ஆமா, இறக்கமடையுது. அப்படின்னு பார்க்க போடும்போது இது இதற்காக அறிக்கப்பட்ட ஒரு அறிக்கையாக இருக்குமோ அப்படின்னு கூட சந்தேகப்படலாம் இல்லையா? அதான் அப்படி இருந்தால் நீங்கள் நிரூபிக்கங்கிறாங்க. இப்போ என்ன எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்க, அதானியை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, மோடியை கைது பண்ணுங்கலாம் கேட்கல. ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி விசாரணை நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட்டு நாடாளுமன்ற குழுவில் ஆளுங்கட்சியும் இருக்கும், எதிர்கட்சியும் இருக்கும், எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருப்பாங்க. அந்த விசாரணையில் இருக்கிற வசதி என்ன, அவர்கள் யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டு விசாரிக்கலாம். போஃபோல்ஸுக்கு இந்த மாதிரி தான் விசாரணை நடந்துச்சு. அதானியை கூப்பிட்டு விசாரிக்கலாம், மோதியை கூப்பிட்டு விசாரிக்கலாம், யார் சாட்சி சொல்ல விரும்புகிறார்களோ அவர்களை விசாரிக்கலாம், ஆவணங்களை கொண்டு கொடுக்க சொல்லலாம். இது என்ன ஆகும், இது எல்லாம் வெளிப்படையாக நடைபெறும். இதான் இங்கே முக்கியம். இதை நீங்கள் ரகசியமாக நடத்த முடியாது. அப்படி வெளிப்படையாக நடைபெறும் போது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உண்மையிலேயே இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய குற்றம். இப்போ ஒருத்தர் ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவராக இருக்காருன்னு வச்சுக்குவாங்க, அதே துறையில் வெளியே ஒரு தனியார் மருத்துவமனை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா அதை தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு வர்ற நோயாளியை என்ன பண்ணுவீங்க, அப்படி வாங்க எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க, அங்கே பார்த்துக்குங்க, நடக்குது தானே, இது மாதிரி செஞ்சுருவாங்க. நம்ம ஏன் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனிப்பயிற்சி எடுப்பதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், கூடாதுன்னு சொல்லி பல ஊர்களில் போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம். டியூஷன் எடுக்கக்கூடாது. ஏன் டியூஷன் எடுக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட பள்ளியில் படிக்கிற மாணவனை தேர்ச்சி பெற செய்கிற முயற்சியை விட என்ன செய்வாங்க, தான் வீட்டுக்கு படிக்கிறவன் அவன்கிட்ட காசு தனியாக வாங்கிட்டு கட்டணம் வாங்கிட்டு. எனவே இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா,
அதானி குழும மோசடிகளை விசாரிக்க வேண்டிய செபியினுடைய தலைவர், அவங்க கணவர், அவர்களே அதானி குழுமத்தில் முதலீடு செய்திருக்கிறார். இப்போ என்ன பதில் வந்திருக்கு தெரியுங்களா? இந்த விசாரணைகள் நடைபெறும் போது நான் தலைவராக இருக்கிறதுனால நான் அந்த விசாரணையில் உட்கார்றதில்லை, ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது. இது எதுக்குன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு போகும்பொழுது ஒரு நீதிபதி இருப்பார், அவர் பையனோ அவர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நீங்கள் மற்றவங்க விசாரிங்க, நான் விசாரிக்கிறது பொருத்தமாக இருக்காது. சில நேரத்தில் கட்சிக்காரங்களே கேட்பாங்க, ஐயா நீங்கள் இந்த வழக்கு விசாரணை நடத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது. இப்போ இது இவங்களே என்ன பண்ணுறாங்களாம், யார் மாதவி பூச்சி அவ்வளவு புனிதமாக கருதி இந்த தொழிலை அப்படியே ஒதுங்கி இருந்துக்கிறாங்களாம். மற்ற விசாரணைகளில் அவங்க கலந்துக்குவாங்களாம். இது வரைக்கும் நடந்த விசாரணையினுடைய அறிக்கையெல்லாம் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஏன் 3 மாதத்துக்குள்ள உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை கொடுக்கல? இப்போ உச்சநீதிமன்றமே என்ன பண்ணலாம், 2 விதமான கோரிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. ஒன்று, பிரசாந்த் பூஷன் வழியா உச்சநீதிமன்றம் முழுக்க தவறுன்னு சொல்லலை. இதை எதை இந்த குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க்கோட அறிக்கை, முதல் அறிக்கையை ஒரு இடத்துக்கு முன்பாக அறிக்கை இல்ல அப்படி விசாரிக்க தானே சொன்னாங்க, விசாரிக்க தானே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹிண்டன்பெர்க் மேல அமெரிக்காவிலேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஹிண்டன்பெர்க் என்பது ஆராய்ச்சி நிறுவனம் அல்ல. முதல்ல ஹிண்டன்பெர்க்னு சொல்றது 25லேருந்து 1925 34 வரைக்கும் ஜெர்மனியின் அதிபராக ஒருத்தர் இருந்தார், பால் ஃபோன் ஹிண்டன்பெர்க்னு பேர். அவர் 34 இறந்துட்டார். ஒரு விமானத்திற்கு அவர் பேர் வைக்கிறாங்க. 37 அந்த விமானம் நியூ ஜெர்சியில் ஒரு விபத்துக்கு ஆளாகி அதில் செத்து போகிறாங்க கொஞ்சம் பேர், 35 பேர் செத்து போகிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த நார்தன் ஆண்டர்சன்கிறவர் இப்படி ஒரு பங்கு நிறுவனத்தை தொடங்கும் போது அந்த பேரை வைக்கிறார். ஒரு நிறுவனம் ஆப்பிள்னு பேர் வச்சுக்கிறாங்க, இன்னும் வேறு பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க. இவர் அந்த மாதிரி இந்த பேரை இவர் வைக்கிறார். இந்த மற்றபடி அவர் அந்த ஹிண்டன்பெர்க்குக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுல தான் இந்த ஹிண்டன்பெர்க்குங்கிற பேர் வருது. இவங்க 2 வேலை. ஒன்று, ஏன் இந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக, இதுக்கெல்லாம் இல்லை. அது அவங்க வியாபாரத்தின் ஒரு பகுதி. ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம திருபாய் அம்பானி இருந்தார், ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார். இன்றைக்கி அவருடைய பையனுங்க உலகப் பெரும்பணக்கார. எங்கேருந்து இந்த பணம் வருது? அவங்க சொந்த சொத்தை விற்று ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம். அந்த காலத்தில் டாட்டா முதலாக ஒரு சுதேசி மில் தொடங்கும் போது அவர் பருத்தி வாங்கி விற்று அதில் ஆதாயத்தில் தொடங்கினார். அல்லது பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு குஜராத்தில் ஆள் பிடிச்சு கொடுத்து அந்த கட்டணத்திலேருந்து செலுத்தினார். இப்படியெல்லாம் கதை உண்டு. ஆனால் இப்போ எப்படின்னா, 10ல் 1 பங்கு 100ல் 1 பங்கு கூட யார் பேரில் அந்த நிறுவனம் இயங்குதோ அவங்களுடைய சொந்த சொத்து இல்லை. அது ஒரு சிறு முதலீடு மட்டும்தான். எல்லாருக்கிட்டையும் போய் பங்கு விட்டு தொடர்ந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பது அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து ஒரு வழக்கமா இருக்கு. இது போன்ற குற்றச்சாட்டுகள், இந்த மொத்தமாக பங்கு வீழ்ச்சி அடையுது, பொருளாதாரத்துக்கு சிக்கல் வராதா? இது போன்ற விஷயங்கள் யாருடைய பொருளாதாரத்துக்கு? ஆத்தோட போற நரி ஐயோ உலகம் முழுக்குதேன்னு கத்துனுச்சு தான், கரையில் கொண்டாந்து விட்டு எங்கடா உலகம் முழுக்குதுன்னு. நான் மூழ்கினா எனக்கு உலகம் மூழ்கின மாதிரி தானே. என்ன இந்த பெருங்குழுமங்களால் தான் நாடே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா என்ன? உழவர்கள் தானியம் விளைவிச்சு கொடுக்கறதுனால இல்லை, அல்லது சுரங்கத்தில் தொழிலாளர்கள் உழைத்து அவங்க செல்வத்தை பெருக்கலை. பெரு தனியார் நிறுவனங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, பெரும் தனியார் குழுமங்கள் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப கவனம். தனியார் குழுமங்களை ஒழித்து கட்டுவதுதான் இந்த பெருந்தனியார் குழுமங்களுடைய வேலையே. சின்ன மீனை விழுங்கிதான் பெரிய மீன் வளருது. சின்ன மீன் வாழணும்னா இந்த பெரிய மீன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் திமிங்கலங்கள். இந்த சின்ன மீன் நாளை பெரிய மீனா மாறும்ல, மாறக்கூடாதுன்னா அந்த அமைப்பு ஒழுங்குபடுத்தணும். அதை அமைப்பை ஒழுங்குபடுத்தணும். கிருபாய் அம்பானியோட ஆரம்ப காலத்தில் அவர் இருந்த நிலைமைகள் வேறையா இருக்கும். இன்னைக்கு முகேஷ் அம்பானியோட நிலைமைகள் வேற மாதிரி இருக்கு. அதானி என்னங்கிறீங்க? இவர் ஒரு வைர வியாபாரியாக குஜராத்துக்குள்ள இருக்கிறார். அவருக்கு மோதியினுடைய நட்பு கிடைக்கிது. அவர் என்ன பண்றாரு, குஜராத்தில் நான் என்னென்னதெல்லாம் கொண்டுட்டு வர்றேன், நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்கிறார். கொடுத்து அவரை வளர்த்து விடுறாங்க. அதுக்கு இன்னைக்கும் அங்கே ஒரு கிஃப்ட் சிட்டின்னு ஒரு சிட்டியெல்லாம் உருவாக்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க முதலீடு திரட்டுவதற்கான வழிமுறைகள். இது என்ன, இந்த முதலீயம், அதாவது முதலாளித்துவம்னு சொல்றீங்களே, அந்த முதலீயம் என்பது ஒரு வணிக மூலதனமாக, வட்டி மூலதனமாக தொடங்கி தொழில் மூலதனமாக வளர்ந்து வங்கி மூலதனம் உருவாக்கி, தொழில் மூலதனம் வங்கி மூலதனம் சேர்ந்து நிதி மூலதனமாகி, அந்த நிதி மூலத்தை ஆளுகிறவர்கள்
ஏகபோக முதலாளிகள் ஆகிறாங்க. இதுக்கு ஒன்றும் மோசடி எல்லாம் செய்ய வேண்டியதில்லை, எல்லாம் சட்ட விதிகளின்படி நடக்கும். ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த ஏகபோக பெருங்குழுமங்களுக்கு இடையிலான போட்டியில் அரசின் தயவை நாடுறாங்க. அரசியல்வாதிகளுடைய உறவு தேவைப்படுது. அரசியல்வாதிகள் அவங்க ஊழல் செய்யறதுக்கு, மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இவங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. இதுதான் குரோனி கேபிட்டல்னு சொல்லல. இது மத்திய அரசாங்கத்தை மட்டும் இல்ல, மாநில அரசாங்கங்களிலும் எல்லாருக்கும் உண்டு. குரோனி கேபிட்டல் எல்லாம் உண்டு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்க இருக்கக்கூடிய அரசை சார்ந்து இது ஒரு அளவோடு நிற்கும் போது அதுல ஒரு மறைமுகம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். இப்ப எங்கள் சொல்லுவாரு, ஆளுகிற முதலாளி வகுப்புக்கும் ஆளும் அரசியல் தலைமைக்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத 100 இழைகள் பிணைக்கின்றன சொல்வார். ஆனால் இப்போ கண்ணுக்கு தெரியாதெல்லாம் இல்லை, எல்லாம் வெளிப்படையா. ஏன்னா மோடி விமானத்தில் கூடவே அழைச்சிக்கிட்டு போறாரு. நம்ம மோடியை சொல்றோம். மோடிக்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் அரசாங்கம், ஐக்கிய காங்கிரஸ் அரசாங்கத்தில் அம்பானி அவர்களுக்கும் திருபாய் அம்பானியை வளர்த்து விட்டதுல இந்திரா காந்திக்கு பெரும் பங்கு உண்டு, யாருமே மறுக்க முடியாது. திருபாய் அம்பானி அவங்க தான் வளர்த்து விட்டாங்க. ஆமாமா, ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம பிஜேபியை மட்டும் குற்றஞ்சாட்டல, காங்கிரஸ் உட்பட யாராக இருந்தாலும் இந்த குரோனி கேபிட்டல்ங்கிற இந்த ஒட்டு முதலியம்னு நான் தமிழில் அதை சொல்கிறேன். இது ஒன்று ஒட்டு செடி மாதிரி, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து அரசியலுக்கு பொருளியல் ஆதரவு, பொருளியலுக்கு அரசியல் ஆதரவு. நீங்கள் நேர மோடியினுடைய வளர்ச்சியையும் அதானியினுடைய வளர்ச்சியையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இது ரொம்ப தெளிவாக புலப்படும். குஜராத்தில் அவர் ஒரு பெரிய முதலாளியாக வளர்ந்தபோது அவர் குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். எப்போ இவர் இந்திய அளவில் தலைமை அமைச்சராக பிரதமர் பொறுப்புக்கு வர்றாரோ இவர் இந்திய முதலாளியாக மாறுறார். அவருடைய உலகஞ்சுற்றுதலோடு சேர்ந்து இதில் உலக பெரும் பணக்காரர்கள் ஒருத்தராக மாறுறார். ஒரு சின்ன செய்தியை நம்ம ஞாபகம் வச்சோம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த நாட்டில் இழப்புக்கு ஆளாகாதவர்கள் யாராவது உண்டா? என்ன சாதிச்சிங்கன்னா நான் சொல்கிறது உண்டு, கொரோனாவில் நான் பொழைச்சிக்கிட்டேன்னு சொல்கிறது இல்லையா? அப்படி இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, சிறுவணிகர்கள் பாதிக்கப்பட்டாங்க, அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டாங்க, எல்லாருடைய வருமானமும் அடிபடுது. சரியா அந்த 2 ஆண்டுகளுக்குள் 10வது இடத்திலிருந்து உலக பெரும் பணக்காரர்கள் வரிசையில் 3வது இடத்திற்கு அதானி முன்னேறி போறார். சரியா அந்த பீரியட் தான். ஏன் அந்த மோடி வெளிப்படையாக ஒரு கூட்டத்தில் சொல்றார், தொழிலதிபர்கள் கூட்டத்தில், இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்? தொழிலாளர்களுடைய உரிமைகளை மறுக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் அவங்க கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சூழலியல் மீளாய்வு சட்டம், சூழலியலில் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு போய் தொழில் தொடங்க வேணாம், தொழிலை தொடங்கிட்டு அப்புறம் அனுமதி வாங்கிக்கலாம் என்று அந்த சூழலியல் கெடுக்கிறதுக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் புதுசாக அப்போ தான் கொண்டுட்டு வர்றாங்க உங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு எல்லா வழிகளையும் திறந்து விட்டு, நீங்கள் கேட்டீங்க பாருங்க, நீங்கள் தனி உடைமை கூடாது, முதலாளிகள் கூடாதுன்னு, இந்த தனி உடைமை முதலாளிகளை ஒழித்து கட்டியது அந்த காலத்தில் தான் என்று ஒரு முறை கேட்டாங்க. நீங்கள் இந்த ரிலையன்ஸு, வால்மார்ட்டு இதெல்லாம் எதுக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தனி உடைமை எதிர்க்கிற பொது உடைமைவாதியாக இருக்கிறதானான்னு கேட்டாங்க. இல்லை, நான் கீரைக்காரியோட தனிமுடையையும், டீக்கடை வச்சிருக்கிறவருடைய தனி உடைமையையும், சிறுவணிகம் செய்கிற தனி உடைமையும் நான் பாதுகாக்க நிற்கிறேன். இந்த தனி உடைமையை ஒழிக்கக்கூடிய ஒரு தனி உடைமையை தான் நான் எதிர்க்கிறேன். ஏன்னா பெருந்தனி உடைமையை தான் எதிர்க்கிறோம். அந்த பெருந்தனி உடைமை ஒரு நியாயமான வழிகளில் மட்டும் இல்லை, அது பல்வேறு குறுக்கு வழிகளில், கேவலமான வழிகளில் மக்களுடைய அவங்களுக்கு எல்லாம் குறியா எதில். ஆனாலும் அந்த பெருவணிகங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் அந்த இன்னைக்கும் அந்த கீரையும் அந்த டீக்கடையும் இருக்கும். ஆனா இவங்க வளர முடியாது. இவங்க ஒரு கட்டத்தில் நொடிச்சு போறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாம நொடிச்சு போறாங்க. நீங்க சரியா அவங்க வளர்ந்து இது போல பல பேர் வந்திருக்கணும். இல்லை, நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழத்தஞ்சையில் முப்போகம் விளைகிற மண்ணில் அவங்க வேலையை விட்டுட்டு திருப்பூருக்கோ பெங்களூருக்கோ பிழைப்பு தேடி போகிறாங்க. அங்கே வேலை கிடைக்கலன்னா அவங்க இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் அதில் வேலை செய்கிறாங்கல்ல, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில், இந்த வேலை செய்கிறவங்களுடைய படிப்பு தகுதியை மட்டும் ஒரு ஆய்வு பண்ணி பாருங்கள். என்னன்னா, அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனாக இருந்து வேலை கொடுத்தா அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் வேறு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங் ஏதாவது ஒன்று படித்தவன் அந்த வேலையில் வைத்து கொண்டு இங்கே அந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு ஊதியத்தை குறைச்சி கொடுக்குறாங்க. ஊதியத்தை குறைப்பதற்கு இதுதான் அவங்களுக்கான வாய்ப்பு. நிச்சயம் இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு, எதை வேணாலும் கட்டி விட்டுட்டு போயிடுவான்.
இந்த மாதிரியான ஒரு நடைமுறைகள், அதாவது உழைப்பு, வேலைவாய்ப்புக்கான பாதுகாப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், குடும்ப பாதுகாப்பு எல்லாமே அடிபட்டு போகுது உங்களுக்கு. இது எல்லாத்தையும் செய்து தான் இந்த பெருமுதலாளிகள் வளர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஃபினான்ஸ் நிறுவனம் மாதிரி முந்தி ஃபினான்ஸ் கமிஷன் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, அந்த அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறான், நிதி ஆயோக், NITI. நிறைய பேர் தவறா நிதின்னு படிக்க, நிதி இல்லை, நிதி ஆயோக். முந்தைய பிளானிங் கமிஷன் மாதிரி இருந்தது. பிளானிங் கமிஷன் அதெல்லாம் தாண்டி மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு நாலேஜ் கமிஷன் ஒன்று வச்சிருந்தாங்க. பிளானிங் கமிஷன்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டு இப்போ குழு வச்சுக்கிறாங்க. இப்போ நிதி ஆயோக் இருக்கு. நிதி ஆயோக்கினுடைய தலைவர் சொல்றாரு, நம்முடைய பிரதமர் மோடிக்கு இருக்கிற துணிச்சல் யாருக்குமே வராது. எப்படின்னா, he has produced 5 வேர்ல்டு சாம்பியன்ஸ், 5 உலக சாம்பியன்களை தோற்றுவித்து. என்ன மல்யுத்தத்திலையா? இல்லை, காசு சேர்த்து பெரும்பணக்காரர்களாக மாறுறதில்ல. உலக பெரும் குழுமங்கள், அமெரிக்க நிறுவனங்கள், ஜெர்மானிய நிறுவனங்களோடலாம் போட்டி போடக்கூடிய பெருங்குழுமங்களை உருவாக்குறதுல இவர் உருவாக்கி இருக்கிறார். அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல டிமானிட்டைசேஷன் கொண்டுட்டு வந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து எவ்வளோ கள்ளப்பணத்தை பறிச்சாங்க, எவ்வளோ கருப்பு பணத்தை வெளியே கொண்டுட்டு வந்தாங்க, சாமானிய மக்களை தான் அல்லாட விட்டாங்க. அடுத்து ஒரு மோனடைசேஷன், நேஷனல் மோனடைசேஷன் போர்ட்டல்னு ஒன்று தொடங்குறாங்க. அது என்ன? அது இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், கட்டடங்கள், பழைய ரயில்கள், ரயில் பாதைகள் எல்லாத்தையும் விலைக்கு விற்கிறது. யார் வாங்குவா? அவங்களுக்கு குறைந்த விலைக்கு இதே நிறுவனங்களுக்கு விற்கிறது. அதை கொண்டு அவங்க முதலீடு திரட்டுறாங்க. அந்த முதலீடு திரட்டுவதற்கு கைமாறாகத்தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கீமே வந்துச்சு. எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் எதுக்காக வந்துச்சுன்னா, நீ உனக்கு இவ்வளவு தூரம் நான் குறைச்ச விலைக்கு இதை பூரா தர்றேன். அது காங்கிரஸ் தானே வாங்கினது? இல்லை, இவங்க தான் வந்த பிறகு தான் வந்து காங்கிரஸ் தானே வித்தாங்க அந்த எலக்ட்ரல் பாண்ட். இல்லை, அது ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. காங்கிரஸ் மட்டும் இல்லை, டிஎம்கே 600, டிஎம்சி, தெலுங்கு தேசம் ரொம்ப குறைந்த அளவில். ஏன்னா அவனா விரும்பி யாராவது வாங்கியிருந்தா உண்டு. ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. கையில் அதிகாரத்தை வைத்திருக்கிற கட்சி அதுக்கு எப்படி பணம் திரட்டுது என்பதற்கும், அதிகாரத்தில் இல்லாத கட்சி ஒன்று எதிர்காலத்தில் நான் அதிகாரத்துக்கு வந்துருவேங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டியோ அல்லது ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தபோது உனக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி வாங்குறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். நேரடியாக இவங்க அதிகாரத்தில் இருப்பதை பயன்படுத்தி இதை செஞ்சாங்க. இல்லைன்னா ரைடு வரும், இல்லைன்னா வேற ஆபத்துகள் வரும். 5600 கோடி கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஆமாம், இதை தவிர தான் பிரைம் மினிஸ்டர் PM கேர்ஸ் ஃபண்டு, அதுவும் கணக்கு வழக்கே வராது. இந்த நோயை காட்டி, பெருந்தொற்றை காட்டி சம்பாதிச்சுக்கிறது, அதை பயன்படுத்திக்கிறதுன்னு சொன்னாங்க பாருங்க வாய்ப்பை. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார கட்சி நாங்கள் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி வளர்ந்தாங்கன்னா, இப்படி அரசு இயந்திரத்தை இந்த பெருமுதலாளிகளை பயன்படுத்தி தான். இப்போ என்ன கேள்வினா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது பாருங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் இருக்குது, யாரும் வரி ஏய்ப்பு பண்ணாமல் கண்டுபிடிக்கணும், அந்த வரி கணக்கு கொடுக்கணும், அது தப்பு இருந்தால் போய் சோதனை பண்ணுறது, இது பொருளியல் குற்றங்கள் செஞ்சால் அதை தடுப்பதற்கான அமைப்புகள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்குது. இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு செபி. அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையினுடைய முக்கியத்துவமே என்னன்னா, செபி இதில் கை நனைத்திருக்கிறது. இதற்கு அவங்க ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆதாரங்கள் அனைத்தும் பொய் என்று அரசு தரப்புலையோ அதானி தரப்புலையோ செபி தரப்புலையோ மறுக்க முடியல. செபி தரப்புல நாங்க எல்லாம் விசாரிக்கிறோம், அதானி தரப்புல முழுமையா மறுக்கிறாங்கன்னா என்ன சொல்லி மறுக்கிறாங்கன்னா, நாட்டின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் சொல்ல, இது ஒரு மறுப்பா? இது நாட்டின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், தேசபக்திக்கு எதிரானது. இவர் ரொம்ப தேசபக்தியோட எல்லா சொத்தும் சேர்த்து வச்சிருக்கிறாரு, இவங்க தேசபக்திக்கு ஆபத்து. இப்போ அதான் நான் என்ன சொல்றேன்னா, இங்கே கேள்வி ஒரு மோசடியை அம்பலப்படுத்துது ஒரு நிறுவனம், யாராக வேணாலும் இருக்கட்டும், அது வெளிநாடு உள்நாடு எல்லாம் இருக்கட்டும். அந்த மோசடியை பற்றி நீங்கள் விசாரித்து உங்கள் தரப்பு தூய்மையாக இருந்துச்சுன்னா நிரூபிங்க. இல்லை உண்மை மோசடி தானா, உரிய நடவடிக்கை எடுங்க, அதில் யாருக்கும் பங்கு இல்லைன்னு. ஆனால் இப்போ என்ன ஐயப்பாடு எழுது, பிரதமர் தொடங்கி அரசு நிர்வாகம் முழுவதும் இதற்கு ஆதரவாக உடந்தையாக இருந்திருக்குதோ? ஏன்னா பல விசாரணைகள் அப்படியே தூக்கி நிற்குதுங்க. பெகாசஸ் என்னாச்சு, உச்சநீதிமன்றம் விசாரிங்கன்னு சொன்னாங்க.
விசாரிக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலன்னு பதில் சொல்லிடுறாங்க. ரொம்ப சுலபம் அவங்களுக்கு. நாங்கள் எல்லாம் விசாரித்து பார்த்தோம், எங்கே தெரியல. ஏன் சிபிஐயில் ஒருத்தர் தலைவராக நியமிக்கணும், அவர் பதவிக்காலம் நீடிக்கணும்னா அந்த அதிகாரம் யார் கையில் இருக்கு? பிரதமர் கையில் இருக்கு. வேற யாரோ வந்து நியமிக்கிறது இல்லை. ஒவ்வொரு துறையிலும் அவங்க வச்சது தான் சட்டம், நிர்ணயிக்கிறது தான் அது. அது காவல்துறையாக இருந்தாலும் பொருளியல் கண்காணிப்பு துறை, ஒவ்வொரு துறையிலும் அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து குரோனி கேபிட்டலிஸ்டுடைய உச்சம். இது ஒரு பக்கம் அதிகாரி, இன்னொரு பக்கம் அரசியல் தலைவி, இன்னொரு பக்கம் நிதி முதலாளி, இவங்க எல்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்திருக்கிறாங்க. இந்த கூட்டை இந்த அறிக்கை அம்பலப்படுத்துகிறது. இதுதான் இங்கே முக்கியமானது. கண்டிப்பாக. அதாவது ஹிண்டன்பர்க் அறிக்கை, அதனுடைய சாராம்சம் என்ன, மத்திய அரசாங்கத்திற்கும் அதானி குழுமத்திற்கும் இதற்குடைய என்னென்ன தொடர்புகள், இவற்றை பற்றி எங்களை விளக்கி கூறினீர்கள். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.